சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் ஃபுட் சேனல். இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு கஞ்சி சோளம் போட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது மலேசியாவில் புபூர் உபி கயூ டெங்கன் ஜாகுங்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு நடுத்தரமான மரவள்ளி கிழங்கு இருக்கு. வாங்க இதை சுத்தம் பண்ணி வெட்டிக்கலாம். இந்த மாதிரி மொத்தத்துக்கு வெட்டி தோல் உரிச்சிக்குங்க. தோல் உரிச்ச கிழங்க தண்ணியில போட்டுக்குங்க. பொதுவா கிழங்குல மண் இருக்கும், கழுவி நல்லா சுத்தம் பண்ணிக்கங்க. நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். மரவள்ளி கிழங்க இந்த மாதிரி சுத்தம் பண்ணி நல்லா தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் கூட அது தாங்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சதை தேவைப்படும் போது எடுத்து பாவிச்சுக்கலாம். நான் இந்த கஞ்சிக்கு 3 துண்டு கிழங்கு பாவிக்கிறேன். இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கிறேன். வெட்டின மரவள்ளி கிழங்க ஒரு பானையில் சேர்த்துக்குங்க. இந்த கிழங்கு அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப்பு வரும். இதோட 3 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இதோட பண்டான் இலையும் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. மிதமான தீயில இந்த கிழங்க 3/4 பதத்துக்கு வேக வச்சிருக்குங்க. இந்த மாதிரி 3/4 பதத்துக்கு வந்தோடனே ஊற வச்ச 1 கப் ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். நான் இன்னொரு டிப்ஸ் கொடுக்குறேன். கிழங்கு பாதி அளவுக்கு வெந்துகிட்டு இருக்கும் போதே ஜவ்வரிசியை சேர்த்துக்குங்க. அப்பதான் ரெண்டுமே கரெக்டான பதத்துல வெந்து வரும், கிழங்கும் குழையாம இருக்கும். இங்க பாருங்க, கிழங்கும் ஜவ்வரிசியும் கரெக்டான பதத்துல வெந்துடுச்சு. இதுல நான் 1 கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு தேங்காவோட பாலை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி பதமா கலந்து விடுங்க. இதுக்கப்புறம் இதோட அரைச்ச சோளத்தை சேர்த்துக்கிறேன். நான் இங்க டின்னு சோளம் பாய்க்கிறேன், அதாவது ஸ்வீட் கார்ன் கிரீம் ஸ்டைல். இதுலயும் சீனி கலந்துருக்கும், அதனால கரெக்டான பதத்துக்கு சீனி போட்டுக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதுக்கப்புறம் இதை ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். 2-3 கொதி வந்தோன்னே அடுப்பை அடைச்சிருங்க. ருசியான மரவள்ளி கிழங்கு சோளம் போட்ட கஞ்சி ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே ருசியா இருக்குல்ல? இதோட கரைச்சி வச்ச கூல மிளகாவை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அற்புதமா இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.